மதுரை அழகர் கோயில் கிட்ட இருக்கிற ராமதேவ சித்தர் கூடம் இது. நாகப்பட்டினத்தில் சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம். இங்கே அழகர் மலையில் அவர் பூஜித்த ரெட்டை லிங்கம் ஜோதி வடிவமாக இங்கே காட்சி கொடுத்துருக்கார். இந்த திருமுக தரிசனம் அப்படிங்கிறது பழமுதிர்ச்சோலைக்கு மேலே போனால் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த தவக்கோலத்திலையும் அவர் தரிசனம் கொடுத்துருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். அழகர் கோயில் கிட்ட இருக்குது. அவங்கவுங்க குழந்தைக்காக கல்யாணத்துக்காகலாம் வேண்டிக்கிட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி நாய், அங்கே குஜராத்லேருந்து வந்திருக்கிற மாடு, இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பக்கம் இருக்கிற மாடு கூட வித்தியாசமாக இருக்குது. அந்த சைடு டெல்லி மாடு இருக்குது. நம்ம இப்போ உள்ளே போவோம். பில்லாடி 18 படியான். நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அகத்திய சித்தர், பகவான் ஸ்ரீ புலுத்தியர் சித்தர். இங்கே ஓம் வடிவில் கும்பிடணும். அதனால் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படியே போய் பகவான் ஸ்ரீ ராமதேவ சித்தர். சித்தர்கள் சமாதி கூட அவங்களோட உத்தரவு இருந்தால் தான் வர முடியும். ஞான கற்பகம். இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இது ஓம் வடிவில் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஓமோட கீழ் பகுதி, இது அப்படியே மேல் பகுதி. ராமதேவ சித்தர் மருத்துவத்திலேயே சிறந்து விளங்கினவர். இங்கேருந்து மெக்காவுக்கு போய் காயக்கல்பம் எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறப்போ அங்கே முஸ்லீமாக மாற சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா அங்கேருந்து இங்கே வர்றப்போ அகத்திய சுவாமி இங்கேருந்து தவம் புரிய சொல்லி கேட்க இந்த மலைக்கிட்ட தான் தவம் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மலைக்கிட்ட பின்னாடி போய் காமிக்கிறேன். கோழி சத்தம், உலக்க இடிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்க போகவே பழமுதிர் சோலைக்கு மேலே ராக்காய் கோயிலுக்கு இருக்குது. அங்கே போய் தவம் புரிஞ்சுக்க. ஸோ அந்த ராக்காய் கோயிலுக்கு மேலே இருக்கிற இடத்துல வருஷத்துக்கு ஒருக்க தான் பூஜை செய்கிறாங்க. இந்த கிளி எல்லாமே பறவை எல்லாமே வேண்டிக்கிட்டு கொண்டாந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளி, குருவி எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. The meditation hall. பாம்பாட்டி சித்தர், போகர் சித்தர், கருவூரர், மச்சமுனி, இடைக்காடர், நந்தீஷர், ராமதேவர், வான்மீகர், சட்டமுனி, கொங்கணவர், சுந்தரநாதர், தன்வந்திரி, கோரக்கர், குதம்பர், திருமூலர், கமல முனி, அகஸ்தியர், பதஞ்சலி முனிவர். ஞான மண்டபம். ஞாயிற்றுக்கிழமை இங்கே அருள்வாக்கு சொல்லுவாங்களாம். அவங்கவுங்க ஏதாவது வேண்டுதல் கேட்டு நிறைவேறி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட இஷ்டப்படி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இல்லை இந்த கோயிலுக்கு செய்கிறது செய்வாங்களாம்.
நிறைய நாய் இருக்குது, பட் ஒன்றுமே பண்ணல. அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கும். இந்த மலை மேலே தான் அவர் தவம் புரிஞ்சு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பழமுதிர்ச்சோலைக்கு மேலே போயிருக்கார். அங்கே இயர்லி ஒன்ஸ் பூஜை செய்கிறாங்க. அவரோட ஜீவசமாதி நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்த மாடு கூட வித்தியாசமாக இருக்குது ஃபேஸ். ஜென்ஸ் ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிடுறாங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக அழகாக ரொம்ப நல்லா இருக்குது. சித்தர் இருக்கிற இடங்கள் ஜீவசமாதிகள்லாம் கூட அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம வர முடியும். மத்தியானம் நேரம் அழகர் கோயிலெலாம் சாத்தியிருப்பாங்க. அந்த டைமில் கூட நம்ம இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ராமதேவர் சித்தர்